எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உரைப்பான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் இலங்கையில் பாவிக்கிற MDK அரிசி மாவைத்தான் பாவிக்கிறேன். நல்லா ஈஸியாக செய்யலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு நான் 2 கப் MDK அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவும் 1/4 கப் அவிச்ச கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பும், நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். நீங்கள் தனி மிளகாய் தூளும் போடலாம், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன், நல்ல வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் விட்டு இதை குழைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும். ஏன்னா இந்த அரிசி மாவுக்கு கணக்க தண்ணி விட தேவையில்லை. இப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிட்டு பிறகு நான் கையால் குழைக்க போகிறேன். கையால் குழைச்சி எடுத்தோம்னா இப்படி இடியப்பமா மாதிரி இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இனி நான் எண்ணெய்க்கு தூக்கி போடுறதுக்கு ஈஸியாக பேக்கிங் ஷீட்டை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் தான் புளிய போகிறேன். இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன். இனி இந்த 3 கண்ணுள்ள முறுக்கு சில்லு எடுத்து அதுக்குள்ள தேவையான அளவு மா போட்டு புளிகிறேன். ஆக கணக்க புளியக்கூடாது, என்னென்னா பிறகு பொரிய கஷ்டமாக இருக்கும். ஒரு சுத்து சுத்தினா காணும். இப்படி எல்லாத்தையும் புளிஞ்சு ஒன்றுக்கு மேலே ஒன்றா கூட அடுக்கலாம், அப்படி நசியாது. இப்படி புளிஞ்சு அடுக்கி வச்சுட்டு இனி நான் எண்ணெய் கொதிச்சா பிறகு ஒவ்வொன்றா போடுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், நிறைய போடக்கூடாது எண்ணெய்க்குள்ள. அப்படி நிறைய போட்டோம்னா முறுக்கு பொரிகிறதுக்கு இடம் காணாமல் முறுக்கு ஹார்டாக வந்துடும். இனி அந்த பபிள்ஸ் கொஞ்சம் குறைஞ்சா பிறகு முறுக்கை நான் திருப்பி போடுவேன். திருப்பி போட்டு நாங்கள் பார்த்தோம்னா அந்த பபிள்ஸ் குறைஞ்சா பிறகு முறுக்கு நல்லா பொரிஞ்சிருக்குன்னு பார்த்தேன். இனி நான் இறக்குறேன். அதை பார்த்தீங்களென்றால் நல்ல கிறிஸ்பியான காரமான முறுக்கு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.